ஹாய், வணக்கம். வெல்கம் டு பிபி ஸ்குவாட்ஸ். நான் உங்க சிவா பாடு. ரொம்ப நாள் கனவு நிறைவேற போகிறது. ஓ நாளைக்கு. நாங்க எதை பத்தி பேசுறோம்னு இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இதோ உங்களுக்காக. ஸோ இப்போ நம்ம லடாக்கு தயாராகிட்டோம். இப்போது நம்ம லடாக் போகிறதுக்காக தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் இதுக்கப்புறம் பேக் பண்ணணும். இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு knee guard எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மெயின் நமக்கு தேவை லடாக் போகிறதுக்கு நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேலே நம்ம போடுற சேஃப்டி கார்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம knee guard போடுறோம். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் எடுத்து வச்சிருக்கு. மொபைல் ஹோல்டர் இன்னும் நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். தென் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளன் சாக்ஸஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நார்மல் சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் லே ரீச் ஆகுறப்ப ஸ்ரீநகர் அந்த டைம் ரீச் ஆகும்போது உங்களுக்கு உள்ளன் சாக்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரோப் வந்து மெயின்லி இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ லக்கேஜ் கொண்டு போகிறோமோ ஸோ அந்த லக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரோப் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாக்கெட்டுக்கு ரெயின் லேயர் ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கு. இது வந்து ராயல் சொல்லி ஒரு மெட்டீரியல். இதை நான் எங்கே வாங்கணும்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் அதுவும் போடுறேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு முக்கியமான ஒரு பொருள் சாப்பாடு. ஸோ நம்ம போயிட்டு ஸ்நாக்ஸு சிப்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்க முடியாது. ட்ராவலில் நமக்கு என்னமாச்சும் ஆகிடும் கண்டதாக சாப்பிட்டோம்னா. ஸோ நம்ம ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், ப்ரோட்டீன். ஸோ எங்கன்னா இது நமக்கு மில்க் எங்கேயாவது கிடைக்கும். ஸோ மில்க் வந்து ரெகுலராக கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அது நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓட்ஸ் கிரியேட் பண்ணி. ஸோ இது வந்து ரைடிங் வியர், ஜஸ்ட் பேண்ட் வச்சுருக்கோம், அவ்வளோதான். பிளாக் பேண்ட் தான் வந்து நமக்கு சூட் ஆகும். ஸோ வந்து பிளாக் பேண்ட் வந்து ஒரு 2-3 செட்ஸ் வச்சுருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தெர்மல் க்ளவுஸு. ஆக்சுவலாக எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே மேலே நம்ம போகும்போது. நெக்ஸ்ட்டு தெர்மல் பேண்ட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் கிட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. அதில் வந்து ஒரு 2 செட்ஸ் ஆஃப் பஞ்சர் கிட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா மோட்டோ லூப்பில் வந்து காம்போ ஆஃபர் அது 2 வாங்கி வச்சுருக்கோம். தென் வந்து கோல்ஃபில் வந்து ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் ஹை சிசி பைக்கில் போகும்போது கூலண்ட் ஆயில் மெயின்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஹை சிசி பைக்குன்ற போகும்போது உங்களுக்கு ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ கூலண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ முக்கியமான ப்ராடக்ட் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ கூலர்ஸ் ஒரு 4-5 கூலர்ஸ் எங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்மர் டைமில் நம்ம ரைட் பண்ணும்போது அதிகமாக தாகம் இருக்கும். ஸோ வந்து தண்ணி கேன் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த பேக்லாம் வாங்கி அதில் வாட்டர் ஊற்றி பைப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணாலும் அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ அடிஷ்னலி பாட்டில்ஸ் வந்து மெயின்லி இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹையர் ஆல்டிடியூட் போகிறப்ப நமக்கு வந்து க்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹையர் ஆல்டிடியூட் போகிறப்ப வந்து அந்த கிளைமேட் வந்து -டிகிரியில் இருக்கும். -டிகிரியில் இருக்கப்போ இது நான் பிபிஜியில் வாங்கியிருக்கேன். இதுவும் நான் உங்களுக்கு அரௌண்ட் 3000 சம்திங் நினைக்கிறேன். அந்த லிங்க் நான் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் ரெயின் வாட்டர் ப்ரூஃபோட நமக்கு உள்ள கிளைமேட் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது நார்மல் க்ளவுஸ் தான். நம்ம நார்மல் ரைடிங் க்ளவுஸும் வச்சுக்குவோம். போன அப்புறம் நமக்கு உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபான உலன் லேயரோட உங்களுக்கு ஒரு க்ளவுஸ் தேவைப்படும். ஸோ அதுக்காக நாங்கள் பிபிஜியை செலக்ட் பண்ணோம். நல்லா இருந்தது குவாலிட்டி. வந்து யூனிவர்சல் இன்ஸ்டா 360ஓட கிளாம்ப். இது வந்து மோட்டார் சைக்கிள், அதாவது நம்ம பைக்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ எங்கனாலும் நமக்கு ஹேண்டில் பார் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். தென் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினான திங். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பைக்கர்ஸ் நம்ம லூப் பண்ணுறதுக்கு இல்லைனா செயின் அண்ட் கேஸ் நம்ம லூஸ் ஆச்சு டைட் பண்ணுறதுக்காக மெக்கானிக் ஷெட்டில் இன்கேஸ் இது ரொம்ப யூஸாக இருக்கும். அது ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு முக்கியமான ப்ராடக்ட் நமக்கு செல்ஃபி ஸ்டிக் அண்டு கேமரா. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இது இல்லாமல் நம்ம எங்கேயும் போக முடியாது. ஸோ கோப்ரோ வச்சுருக்கோம் நாங்கள். இன்ஸ்டா 360 வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்கான கிட்ஸ்லாம் இருக்குது. அதில் என்னென்ன ஆக்சசரிஸ் வருமோ அது எல்லாமே வச்சுருக்கோம். ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ கோப்ரோக்கான ஸ்டிக் இருக்குது. கோப்ரோ வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான மவுண்ட்லாம் வச்சுருக்கோம். ஜாக்கெட், நெக்ஸ்ட் ரைடிங் ஜாக்கெட். சேஃப்டி மஸ்ட். அதனால் இது ஆர்ஆர் கேட் ஆக்சரில் வாங்கினது. ஏற்கனவே நாங்கள் வாங்கினது தான்.
அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தென் வந்து அது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கூலன் ஷூட்ஸ்ல வந்து ஷர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஷர்ட்ஸ்லாம் வச்சிருக்கோம். ஸோ லேல வந்து நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். அண்ட் மெயின்லி முக்கியமான ப்ராடக்ட் பவர் பேங்க். நீங்க எத்தனை பவர் பேங்க் வச்சிருந்தாலும் அவ்வளவும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ரூட் பார்த்து தான் போவோம். மொபைல் ஃபோன் அதிகமா யூசேஜ் இருக்கும். ஸோ அதனால பவர் பேங்க் போதுன்ற அளவுக்கு வேண்டாம். எத்தனை இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க. எங்க கிட்ட 4 பவர் பேங்க் இருந்தது. நாங்க 4மே எடுத்துக்கிட்டோம். தைலம்லாம் வச்சுக்கோங்க. ஸோ மெடிஷனல் அடிஷனல் வந்து நீங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் எப்படி போயிருப்போம். கப்புள்ஸாக போகிறப்ப கண்டிப்பாக லேடிஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஜென்ஸுக்கும் யூஸ் ஆகலாம். ஓகேங்களா? அதனால யாருக்கு தேவைப்படலாம் பண்ணலாம். அதனால அடிஷனலா ஒரு மொபைல் ஃபோன் மொபைல் வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க கண்டிப்பா. ஓகேங்களா? ஃபர்தரா எதுவும் தேவைப்படாது. எஸ்டி கார்டு நீங்க வந்து உங்களோட மெமரி, அதாவது உங்களுக்கு ஜிபி காலி ஆயிரும் ஃபோன்ல. ஸோ நெக்ஸ்ட் அதுக்காக சாண்டஸ்க்கும் நாங்கள் வச்சுருக்கோம். 1 TB சாண்டஸ்க் நாங்கள் இன்னைக்கு தான் வாங்கினோம், இதை பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ நல்லா இருக்கு 1 TB. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து நிறைய நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறனால ஸோ அதிகமான எம்பி போகும். ஸோ அதனால நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து இதுதான் டோட்டலாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஹெல்மெட், நல்ல ஒரு பிராண்ட் ஹெல்மெட்டை ரைடிங் போகிறப்ப வாங்கிக்கோங்க. சும்மா நார்மலில் ஸோ ப்ரைஸிங் பார்த்துட்டு வாங்காமல் விட்டுறாதீங்க. ஸோ நாங்கள் வந்து எனக்கு வந்து அப்ரிலாவில் வந்து பைக்குக்கு கொடுத்த ஹெல்மெட். ஸோ நல்ல ஒரு காம்பேக்டாக இருக்குது, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னொன்று ஆக்சர். ஸோ இதுவும் நாங்கள் ஒரு நல்ல ஹெல்மெட்டு தான். ஸோ 5000 அரௌண்ட் வரும். ஸோ எல்லாமே நாங்கள் அடிஷ்னலி நமக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன இது முக்கியமாக டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நாங்கள் இதில் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு, பைக்கோட புக்ஸு, ஸோ எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ஓகேங்களா? இப்போ பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லடாக் ட்ரிப் பண்ணலாம். ஸோ இது வந்து எங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். பட்ஜெட்க்கு எவ்வளவோ நெக்ஸ்ட் அந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். நாங்கள் எவ்வளோ போயிட்டு வந்தது, என்ன செலவாச்சு, எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம், எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஸ்டே டியூன் வித் அஸ். ஓகே பிபி ஸ்குவாட்ஸ்.